உண்மையா சொல்ல ரொம்ப அவமானமா இருக்கு சார். நாளைக்கு என் பையனுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு, என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லுது இந்த வயசுல. என் பசங்க 2 பேர் விளையாடுறாங்க. இங்க லோடு இறக்கிட்டேன். ஓகே நீ வா. 2 பேர் விளையாடுறாங்க. நம்ம தானே சார் நம்ம பசங்களுக்கு ஒரு உதாரணம். ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க, படிச்சதுக்கான மரியாதை இதுல இல்லையே. இந்த வீடியோல அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப்ல இருக்காரு. சோ அது வந்து கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் டெலிவரி ஜாப்ல தான் நம்ம இருக்காரு. அவர் யார் பணத்தையும் திருடி போய்க்கல, கொள்ளை அடிக்கல, ஊர் சொத்தை அபகரிக்கல, உழைச்சு சம்பாதிக்கிறாரு. அதுக்கு நீங்க மரியாதை அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரம்ல அவரை கூட்டு வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த பப்ளிக்கை விட்டுருங்க. இப்போ உங்க வீட்டு ஆளுங்களே இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உங்க ஹஸ்பண்ட் பண்றது ஏதோ உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌரவ குறைவே கிடையாது. இன் கேஸ் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா, அது ஒரு 4 செவத்துக்குள்ள சொல்லணுமா? அது தூக்கி வந்து நீங்க இப்படி பப்ளிக் ஃபோரம்ல சொல்லலாமா? டெலிவரி ஜாப் போறவங்க எல்லாருமே வந்து மனசார விரும்பி போறவங்க இல்லம்மா, சந்தர்ப்ப சூழ்நிலை. நீங்க ஒரு லாரி டிரைவரை கேட்டு பாருங்க, இல்ல கூலி தொழிலாளி ஒவ்வொருத்தையும் கேட்டு பாருங்க. யாரும் வந்து இஷ்டப்பட்டு போலமா, உழைச்சு சம்பாதிக்கணும், நீங்க என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு போறாங்க. சோ அவங்கள மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு.